பாரதியினுடைய ஆத்திசூடியிலே 79வது ஆத்திசூடியாக முனையிலே முகத்தினில் என்று பேசுகிறான். முனை படையாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் அது பந்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ முன்னேனில் முகத்தினில் என்று பேசுகிறான். முனை என்றால் முதலில் என்றாகும், முகத்து என்றால் முந்தி என்று பொருள். எனவே முனைத்திலே முகத்தினில் முந்தினில் எதற்கும் பின்தங்காதே என்று சொல்கிறான். அது எதுவாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், போட்டிகளாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், பாராட்டாக பிறரை பாராட்டுவதாக இருக்கட்டும், நல் விழாக்களை எடுப்பதாக இருக்கட்டும், எந்த ஒன்றுக்கும் வாழ்க்கையில் முன்னே நில், பின்னே நின்று விடாதே. முன்னே நிற்பவன் தான் ஒரு உலகத்தின் முன்னால் புகழப்படுவான், பெருமை அடைவான் என்பதைத்தான் பாரதி அவ்வாறு பேசுகிறார். சுடுதலும் குளிரும் உயிருக்கில்லை, சோறு வீழ்ச்சிகள் தொண்டருக்கில்லை, எடுமெனோ அறப்போரினை என்றான், எங்கோ மேதகம் ஏந்திய காந்தி என்று பாரதி தன் முதன்மை நிலையிலே நின்று மகாத்மா காந்தி இந்த சுதந்திரத்திற்காக போராடியதை மிக அருமையாக எடுத்து எண்பான். சிங்களம் புட்கோம் சாதகம் தீவு பலவினும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன் கொடியும் நின்று சால்பவர் கண்டவர் தாய்நாடு என்று தாய்நாட்டினுடைய பெருமை பேசுவான். இவை எல்லா நாடுகளிலும் முன்னதாக சென்று வணிகத்தை நடத்தியவர்கள் தமிழர்கள். தமிழ் கொடிதான் முதன்மை கொடி என்றெல்லாம் வரலாற்று அறிஞர்கள் பேசுகின்றனர். அதைத்தான் பாரதி இங்கே மறுபதிவு செய்கிறான். வலிமையும் திண்மையும் கொண்டு முந்தி நின்றால் முதன்மை அடையலாம் என்று பாரதி பேசுகிறான். நிலாவில் காலடி வைக்க முதன்மையாக சென்றவன் தயங்கியதனால்தான் அடுத்து சென்றவனாகிய அவன் தைரியமாக நிலாவில் காலடி வைத்ததனால்தான் அவன் பெயர் விளங்குகிறது ஆம்ஸ்ட்ராங் என்று. அதனாலே முன்னே நிற்காமல் பின்னே நின்றால் புகழினை இழக்க வேண்டியவராகும். பிந்தியவர் எல்லாவற்றையும் இழப்பார், முந்தியவர் அனைத்தையும் பெறுவர் என்பதனாலே முனையில் முகத்து நில் என்று பாரதி செய்கிறார். எந்த செயலாக இருந்தாலும் முதன்மையாக இருந்து முந்தி இருந்து அந்த செயலை செய், உனக்கு பெருமை ஏற்படும் என்பதுதான் பாரதியினுடைய ஆத்திசூடியினுடைய பொருள்.